இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த நாகம்மாதா. ஹேமா ஜாதகத்தை முதல்ல கணிச்ச ஜோசியரு ஹேமாவோட ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாரு. நான் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன். உடனே அவரு, நீ நாகம்மா கிட்ட போய் வேண்டிக்கோமா, அவளால மட்டும்தான் உன் பொண்ணை காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இந்த நாகம்மாவை தான் நான் வணங்குறேன், நம்புறேன். என் பொண்ணை காப்பாத்துமான்னு இவளை பார்த்து கையை நீட்டினேன். அன்போடு என் கையை பிடிச்ச அவ இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த கல்யாணம் இப்ப நடக்க போகுது. பிறக்குமான்னு கேட்க நினைச்ச கேள்விக்கு குழந்தைங்களும் பிறக்கும்னு உங்க வாயாலேயே பதில் சொல்ல வச்சுட்டா. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்க. வரேம்மா. ஒரு நிமிஷம். பீரோல நீங்க மறைச்சு வச்சிருக்கிற கோமேதக கல் இருக்குல்ல? உங்க பரம்பரை சொத்து, அதுவும் சிவப்பு நிறத்துல. ஆமா, ஆனா அத வெளியே எடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. இப்போ அத வெளியில எடுங்க. சரியா ஹேமாவை பெண் பார்க்க ஆதிசேஷன் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறப்போ பீரோவை திறந்து அந்த கோமேதக கல்லை எடுங்க. அது வரைக்கும் உங்க புருஷன்கிட்ட கூட இத சொல்ல வேண்டாம். அதை எடுத்தா குடும்பத்துல குழப்பம் வரும், தீராத மன கஷ்டம் வரும்னு ஒரு பெரியவர் சொன்னாரே. அது 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அத வெளியே எடுங்க. அந்த கோமேதக கல் வெளிச்சத்துக்கு வரணும், வந்து ஆகணும், வந்தே தீரணும். அந்த கோமேதக கல் எடுத்து என்ன செய்யணும்? அத அந்த கோமேதக கல்லே சொல்லும். சரிம்மா. ஐஸ்வர்யா, அத்தை, எந்த நேரமும் அடுப்பங்கரையிலே இருக்காம அங்க குழந்தை தனியா இருக்கா, போய் பாருமா. நாகவல்லி அத்தை பார்த்து பார்த்தேன். மானஷா, மானஷா, மானஷா. யாரா இருக்கும்? மானசா மானசான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலையே. நான் சொன்னப்ப நீ நம்பலையே, இப்ப பாரு. பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல, பால நாகம்மா. சரசுவ எந்த பாம்பு கொத்திச்சோ அதே பாம்போட தான் பால நாகம்மா விளையாடிட்டு இருக்கா. அன்னைக்கு அவளை நீ தொட்டதும் மின்னல் தாக்கிச்சே, ஆனா அதை நீ பெருசா எடுத்துக்கல. இப்ப பாரு, இதுக்கு மேலே நீ சும்மா இருக்க போறியா? என்னன்னு இது இத்தனை கரடம் பறந்துகிட்டு இருக்கு? ஆமா, எங்க போகுதுன்னு தெரியலையே. இப்படி கரடம் பறந்தா உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? உலகத்துக்கு நல்லதுதான்ப்பா, ஆனா பாம்புக்கு இது ரொம்ப கெட்டது. என்னன்னு சொல்ற? பாம்புக்கு கெட்டதா?
வா கேசா, கவலைப்படாத. என்ன மீறி அந்த ராஜநாகம் எப்படி பழி வாங்குதுன்னு பார்க்கிறேன். நாகவல்லி, நீ கடவுளா, நீ தெய்வமா, நீ அம்மனா? விடமாட்டேன். இந்த கீழக்காட்டு நடராஜன் இருக்கிற வரைக்கும் நீ கடவுளே இல்லை. ஏங்க, பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஹேமாவை காணுமே. வராம எங்க போயிட போறா? இப்ப வந்துருவா. நீ டென்ஷன் ஆகாம இரு. நல்ல சோஃபால உட்காந்து வியாக்கியானம் பேசுங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அவளை வெளியே அனுப்புனீங்க? நான் சமயக்கட்டுல வேலையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள சத்தம் போடாம ஓடி போயிட்டாளே. ஏதோ லைப்ரரிக்கு புக் ரிட்டர்ன் பண்ணணும்னு போயிருக்கா. இப்ப வந்துருவா. ஏன் லைப்ரரியில நாளைக்கு புக்க கொடுத்தா வாங்கிக்க மாட்டானா? எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லங்க. ஐயோ, பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டாங்க. பொண்ணு எங்கன்னு கேட்டா நம்ம என்னங்க பதில் சொல்றது? இதோ இப்ப வந்துருவான்னு சொல்லுவோம். அது எனக்கு தெரியாதா? எழுந்திருங்க, முதல்ல போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க. நீயும் கொஞ்சம் கூட வாயேன். நான் சொல்றத கேளுங்களேன். நைனே நைனே பேசிட்டு போங்க சீக்கிரம். என்ன ஆக போதோ? தாயே நாகவல்லி, நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ள வர நேரத்துல பீரோவை திறக்க போறேன். எந்த கோமேதக கல்ல எங்க அம்மா வெளியே எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே கோமேதக கல்ல உன் கட்டளைப்படி இப்ப நான் வெளியே எடுக்க போறேன். யாருக்கும் எந்த கெடுதலும் வராம நீதாம்மா காப்பாத்தணும். ஓம் நாகம்மாவே போற்றி. ஓம் நாகம்மாவே போற்றி. தாயே நாகம்மா, இது என்ன சோதனை? நீங்க மறைச்சு வச்சிருக்கிற கோமேதக கல் இருக்குல்ல, கோமேதக கல் வெளிச்சத்துக்கு வரணும். வந்தே ஆகணும், வந்தே தீரணும். ரதி, ரதி, இங்க என்ன பண்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ரதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரதி, ரதி, எங்க கோமேதக கல்ல பாத்தீங்களா? கோமேதக கல்லா? அப்படி ஒரு கல் நம்ம வீட்லயே கிடையாது. இருக்குங்க, எங்க பாட்டி என்கிட்ட கொடுத்தாங்க. அது வெளியில எடுத்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்களேன்னு நான் உங்ககிட்ட கூட சொல்லாம இதுக்குள்ள போட்டு மறைச்சு வச்சிருந்தேங்க. இப்ப தேடி பார்த்தா அந்த கல்ல காணுங்க. வீட்டுக்குள்ள வச்ச பொருள் எங்க போயிடும்? எல்லாம் இங்கதான் இருக்கும். இல்லங்க, நல்லா தேடி பார்த்துட்டேன், இங்க எங்கேயுமே காணும். சரி ரதி, கல்ல தேற நேரமா இது? கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க. முதல்ல அவங்கள போய் கவனிப்போம் வா. இல்லங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வர நேரத்துல அந்த கோமேதக கல்ல வெளியே எடுங்கன்னு நாகவல்லி என்கிட்ட சொன்னாங்க. இப்ப மாப்பிள்ளை வந்திருக்கும் போது அந்த கல்ல காணும்னா எனக்கு என்னமோ அபசகுணமா படுதுங்க. அதுக்கு இல்ல ரதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கீழே உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் இங்க கல்ல தேடிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதா என் மனசுக்கு படல. வா முதல்ல போய் அவங்கள கவனிப்போம். இல்லங்க, இந்த கோமேதக கல்லு ரொம்ப முக்கியங்க. பரவாயில்ல ரதி, முதல்ல நீ அவங்கள வந்து கவனி வா. ஐயோ,
என்னாச்சு? யாரும் வரவே இல்ல. வருவாங்கம்மா, பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க. நான் உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் வாசல்ல வந்து வரவேற்க முடியல. அதனால நீங்க பரவாயில்ல, உங்க பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இவன் என் ஒய்ஃப் பாக்குறது எப்பவுமே எனக்கு ரதி, இந்த வீட்டோட எஜமானி. என் பேரு சுந்தரம், பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது என் மனைவி சுஷீலா. வணக்கம். வணக்கம். இது என் பையன் ஆதிசேஷன், செல்லமா சேஷுன்னு கூப்பிடுவோம். வணக்கம். 6th சென்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன், ப்ளூ கிராஸ் மெம்பர் கூட. ரதி, போய் அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வா. இருக்கட்டுங்க, அப்புறமா சாப்பிடுறோம். இப்படி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? உட்காருங்க ஆண்டி. பரவாயில்லங்க. என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ வா போனே பேசலாமே. அது எப்படி? எல்லாம் கை கூடி வந்ததுன்னா இந்த வீட்டுக்கு நீங்க தானே மாப்பிள்ளையா வர போறீங்க, மரியாதையா தானே பேசணும். யார் சொன்னா உங்க வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா வர போறேன்னு? என்னங்க என்ன சொல்றா இவ? உனக்கு என்னடா ஆச்சு? இந்த வீட்டுக்கு மருமகனா வர போறேன்னு சொன்னேன். எங்க வீட்டுல எல்லாரும் ஜாலியா பேசிதான் பழக்கம். அதனாலதான் சேஷு ஓப்பனாவே சொல்லிட்டான் ஹேமாவை பிடிச்சிருக்குன்னு. நாங்களும் தான் ஏற்கனவே ஹேமாவை பார்த்துட்டோமே. எங்களுக்கு ஹேமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேமாவுக்கும் சேஷுவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கேக்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தரகர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா? அதெல்லாம் தரகர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. எங்க ஹேமா ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தியும் தரகர் எங்க கிட்ட சொல்லி இருக்காரு. அதனால என்ன, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டி, நான் நாகம்மாவோட தீவிர பக்தன். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே நாகம்மா தான். இன்னொரு விஷயம் ஆண்டி, நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நாகப்பாம்பு வீட்டுக்குள்ள புகுந்துருச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அம்மாவும் அப்பாவும், நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு பையனோ பொண்ணோ எது பிறந்தாலும் உங்க பேரை வைக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே நாகம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. போன 4வது நாள் தான் நான் பிறந்தேன். அதனாலதான் எனக்கு ஆதிசேஷன்னு பேர் வச்சாங்க. இன்னொரு விஷயம் ஆண்டி, நம்ம எல்லாரையும் காப்பாத்துறது நாகம்மா தான். அவங்க எப்படி வந்து தோஷமா உட்காந்து கல்யாணத்தை தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பான்னு பார்த்தா சரியான நாகப்பழமால இருக்கா. இப்ப உள்ள போனாலும் சரிப்படாது. நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் வேண்டிக்கிட்ட நாகம்மா என்னை கைவிடலங்க. மருமகன் சொல்லுங்களேன். சரி, மருமகன். அப்புறம் என்ன, ஹேமாவையும் கூப்பிடுங்க, அவளும் சேஷுவை பாத்துறட்டும். வர சொல்லுங்க. அவ வந்து அது அவ PhD பண்றா இல்லைங்களா, அர்ஜென்ட்டா போகணும்னு போனா இன்னும் வரல. நாங்க வரோம்னு தெரியும்ல. தெரியும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். படிப்பு தானே முக்கியம். நாங்க வெயிட் பண்றோமே. என்ன மாயன், நல்லா இருக்கியா? நாகவல்லி ஆத்தா புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் ராஜா. ஆமா, புதுசா பட்டத்துக்கு வந்திருக்கிற கார்கோடன் நீங்க தான் நாகவல்லி ஆத்தா சொன்னாங்க. நானே உங்களை தேடி வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த எளியவனை தேடி நீங்களே வந்துட்டீங்களே ராஜா. நல்லா பேசுற மாயன். எல்லாம் ஆத்தாவுடைய கருணை ராஜா. அந்த நாகவல்லி அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவளை விழுந்து விழுந்து கும்பிடுற. இதையே ஆத்தா எனக்கு என்ன செய்யலன்னு நீங்க கேட்டிருக்கலாமா ராஜா? எனக்கு எது வேணும்னு என்னை விட ஆத்தாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ராஜா. நான் ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்க ராஜா.
நாகவல்லிய பத்தி என் முன்னாடி பெருமையா பேசுற யாரையும் நான் விட்டு வச்சதில்ல மாயன். நல்லா தெரியும் ராஜா. தெரிஞ்சுமா பேசுற? நீங்க என்ன அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம இனம் அழியக்கூடாதுன்னு எப்படி நாகவல்லி ஆத்தா விரும்பலையோ அதே மாதிரி நீங்களும் என்ன அழிக்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ராஜா. நீ ஏன் என் கூட சேரக்கூடாது மாயன்? அந்த நாகவல்லி உனக்கு என்ன செய்யறாளோ அதை விட அதிகமா செய்யற. வேணும்னா நாகலோகத்துக்கு நீயே ராஜாவாய். என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. என்னைக்குமே நாகவல்லி ஆத்தாவுக்கு எதிராவே நான் திரும்ப மாட்டேன். மாயன் மாயன், அவசரப்பட்டு உன் முடிவை சொல்ல வேண்டாம். நிதானமா யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன ராஜா இருக்கு? அப்போ என்ன எதுக்க போற அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல ராஜா. நாகவல்லி ஆத்தா பின்னாடி நிக்க போறேன். போ, யுத்தத்துல சந்திக்கலாம். போ. உத்தரவு ராஜா. ஒருவேளை யுத்தத்துல உன்னை கொல்ல வேண்டி வரலாம். ராஜா கையால சாகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் ராஜா. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட நாகவல்லி ஆத்தா எப்போதும் விடமாட்டாங்க. நான் வர்றேன் ராஜா. நாகவல்லியோட வலது கையே இவன் தான். இவனை அடிச்சா நாகவல்லிக்கு வலிக்கும். அடிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறேன். ப்ரொஃபஸரை பார்க்க போன இடத்துல ஏதோ லேட் ஆயிடுது போல இருக்கு. அதான். சாரி, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல ஆண்டி, முக்கியமான வேலைங்கிறதுனால தான் கிளம்புறோம். இல்லைன்னா நாங்கள் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போவோம். நீங்க எதுக்கும் உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்துக்கு இஷ்டமான்னு கேட்டுக்கங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவகிட்டயும் பேசி அவளுக்கும் விருப்பம்னு சொன்னதுனால தானே நாங்க உங்களை வர சொன்னோம். அப்ப ஏன் வீட்டுல இல்லாம போனாங்க? அப்பா, அதுவும் ஒரு முக்கியமான வேலை தானப்பா. அதுலயும் பிஹெச்டி பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா? நாம தான் ஏற்கனவே ஹேமாவை பார்த்துட்டோம்ல, இன்னைக்கே பார்த்தாகணுமா? இன்னொரு நாள் வந்து பார்த்துட்டா போச்சு. சேஷு, அன்னைக்கும் ஹேமாவுக்கு இதே மாதிரி முக்கியமான வேலை வந்துட்டா என்ன பண்ணுவ? அம்மா, எனக்கு ஒண்ணு இது சரியா படல. வரேங்க. வரேங்க. வாங்க. ஆண்டி, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நாகவல்லிமா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உங்க மருமகன்னு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன். சந்தோஷம் தம்பி. தாயே, என்ன நடக்க போதோ? சார் நீங்க உள்ள போங்க. என்னப்பா சொன்னாங்க? மேடத்திட்ட நான் பேசிட்டேன். ஓகே, நான் உன்னை அப்புறமா கவனிக்கிறேன். ஓகே சார். நான் வாசு, வாகீசன் இண்டஸ்ட்ரியில லீகல் அட்வைசரா இருக்கேன். ஒரு நிலம் சம்பந்தமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். லேண்ட் விஷயமா? எனக்கும் லேண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எதுவும் பண்ணல சார். நானும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணதா சொல்லல மேடம். எங்க வாகீசன் இண்டஸ்ட்ரியில ராஜா, வேலு, மானசான்னு 3 பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஜெர்மன் கொலாபரேஷனோட ஒரு மருந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. இந்த மருந்து ஃபேக்டரிக்கு ஒரு நிலம் தேவைப்படுது. உங்களுக்கு பூந்தமல்லியில நிலம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். மார்க்கெட்டுக்கு மேல நாங்க ரேட்டு போட்டு தர்றோம். பிளாக்கு, ஒயிட் தனித்தனியே தந்துடுறோம். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். சாரி மிஸ்டர் வாசு. வாசு, யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. பூந்தமல்லி பக்கத்துல நிலம் இருக்கிறது உண்மைதான். அத நான் பராமரிக்கிறது உண்மைதான். பட் அது எனக்கு சொந்தமான நிலம் இல்ல. பரவாயில்ல, சொந்தக்காரங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்களே பேசிக்கிறோம். அவங்க அனுமதி இல்லாம என்னால எதையுமே செய்ய முடியாது சார். ரொம்ப சந்தோஷம். அவங்க அனுமதி வாங்கிட்டே சொல்லுங்க. கண்டிப்பா. மேடம் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு? ஏன் நீங்க எது கேக்குறீங்க? இவங்களும் உங்களை மாதிரி அழகா இருக்காங்க. உங்க தங்கச்சியோன்னு நினைச்சேன். அது என்னோட பாட்டி. போயிட்டு வாங்க. உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்ப நல்லது. அம்மா,
அம்மா ரொம்ப பசிக்குது. என்ன சமையல் பண்ணி வச்சிருக்க? கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், ரசம். அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எனக்கு ஒரு தட்டு எடுத்து வந்துடு ப்ளீஸ்மா. சாப்பிடுங்க. தட்டு ப்ளீஸ். ஏய் எடுக்கையா. ஏப்பா நான் உன் அப்பளம் எடுக்க கூடாதா? ஏன் அம்மா எவ்வளவு ஸ்வீட் பேக். அம்மா தட்டுங்கம்மா. போதும் எனக்கு போதும். அம்மா தட்டுமா. இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கங்க. எவ்வளவு ஊத்துவ? போதும் சாப்பிடுங்க. அம்மா பசிக்குதுமா. விளையாடாதம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா. ஏய் என் கையை விடு. நான் என் புருஷனுக்கு சாப்பாடு போடணும். உன் புருஷனை கவனிச்சது போதும், உன் பொண்ணுக்கு முதல்ல சாப்பாடு போடு. எனக்கு பொண்ணே இல்ல. அப்பா அம்மாக்கு என்னாச்சு? ஏமா நீ செஞ்சது உனக்கே நியாயமா படுதா? நீங்க எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. அம்மா this is too much. எது டூ மச்? எது டூ மச்? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. அப்படி என்னமா தப்பான விஷயம் நான் பண்ணிட்டேன்? ஏய் இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது? தெரியும். அப்புறம் ஏன்டி அவங்க வர நேரத்துல வீட்ல எல்லாமே வெளியே போனே? எனக்கு அந்த மாப்பிளைய பிடிக்கல. ஏய் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இத்தனை வருஷமா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த எங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க? ஏமா எங்களுக்கு தான் எதுவும் தெரியல, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இப்படி நானும் தெரிஞ்ச நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டீமா. நீங்க திரும்பவும் யார் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அந்த பையன் லூசா சேஷுவா? ஏய் வாய் மூடு. யாரடி லூசுங்கற? சரி ஆதி சேஷன். அவன் பேசுனதெல்லாம் கேட்டமா, ஏதோ மாறி கீழ்பாக்க ஹாஸ்பிடல் வந்துட்ட மாதிரி ஃபீல் வந்துச்சா, அதான் திரும்பவும் போய். போதும் நிறுத்து. என்னமோ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. பின்ன என்னமா, நாகப்பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சா, அவங்க அப்பா அப்படியே பயந்து நடுங்கிட்டாரா, கையெடுத்து கும்பிட்டாரா, நெஞ்சுருக வேண்டாரா, அந்த பாம்பு போயிடுச்சா, கொஞ்ச நாளே இவர் பிறந்துட்டாரா. எனக்கு ஏற்கனவே என் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துட்டீங்க. ஹேமா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இதோ பாருமா, முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனுக்காக நாம 3 பேர் சண்டை போட்டுக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத தாயே. நாகவல்லி கோமேதக கல்லு காணாம போனாலும் போச்சு, மறுபடியும் என்ன அந்த வார்த்தையை கேட்க வச்சிட்டியே. ஐயோ அம்மா 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 என்னாச்சு ரதி? என்னாச்சு அப்பா? ரதி என்னாச்சு? எழுந்திருமா. என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இங்க ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லாதத எதுக்கு இவ்வளவு உன்னிப்பா பாத்துட்டு இருக்க? ஆமா, அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? இந்த இடத்துக்கு சொந்தக்காரி. ஓ, புத்து உங்க இடத்துல தான் இருக்கா? அதனாலதான் இத கோயிலாக்கி இங்க வரவங்க கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்றீங்களா? ரொம்ப நல்ல பிசினஸ். ஆமா, நான் இங்க கொஞ்ச நேரம் தான் இருக்க போறேன். அதுக்கு எவ்வளவு பணம் ஆகும்னு சொன்னீங்கன்னா நான் அதை தரேன்.
வரவங்க கிட்ட நான் பணம் வாங்குறது இல்ல. விருப்பப்பட்டு அவங்களா பால் தருவாங்க, அதை மட்டும்தான் நான் வாங்கிப்பேன். விக்கிற விலைவாசியில நீங்க காஸ்ட்லியான பொருளா தான் வாங்குறீங்க. சாரி, நான் உங்களுக்கு பால் கொண்டு வரல. பட் எனக்கு பதிலா எங்க அண்ணி உங்களுக்கு நிறைய பால் தந்திருப்பாங்களே. ஏன்னா அவங்க இங்க விரும்பி வர இடம். சோ இப்ப நான் வந்ததுக்கு அதுல கழிச்சுக்கோங்க. நாகலட்சுமி சொல்றியா? என்ன நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? உங்க அண்ணி பேரு நாகலட்சுமி தானே? இல்ல, ஐஸ்வர்யா. அது உங்க அம்மா வச்ச பேரு. ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு என்னென்ன தெரியும்னு தெரிஞ்சுக்கவா நீ வந்த? புத்து மண்ணை எடுத்துட்டு போலான்னு வந்த. குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போன மாதிரி இந்த மண்ணையும் எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ண சொல்ல போறியா? நீங்க யாரு? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த அணுவும் என்ன கேட்காம அசையாதப்போ இந்த அணு மட்டுமா எனக்கு தெரியாம அசைய போகுது? எல்லாத்தையுமே ஆராய முடியும்னு நினைக்காத. ஆராய முடியாத உண்மைகளும் இந்த உலகத்துல இருக்கு. ஆராய்ச்சி தான் எல்லாத்துக்குமே முடிவுன்னா முதல்ல உன்னையே நீ ஆராய்ச்சி பண்ணணும். இத சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏன் நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண போறியா? அது உன்னால முடியாது மனசா. நான் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டவன். இந்த மன்னன் என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் இதோட மகிமையே உன்னால உணர முடியாத. உணர முடியறப்போ ஆராய்ச்சியில நீ இறங்க மாட்ட. உன்னை தீண்ட உங்க வீட்டுக்கே வந்த ராஜனாகும் இங்கேயே வரல. இந்த கேள்விக்கு முதல்ல விடையை தேடு. எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். போ மனசா, வீட்டுக்கு போ. உன்னை பகட கையா வச்சு விளையாடுறதுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணும்னா அந்த விளையாட்டு நிச்சயமா அவசியம். போயிட்டு வா, ஆட்டத்துல சந்திப்போம். விளையாட்டா? ஆட்டமா? என்ன சொல்றீங்க? யாரு என்ன வச்சு விளையாட போறாங்க? நீதான் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றவளாச்சே. இப்ப நான் சொன்னதையும் ஆராய்ச்சி பண்ணி பாரு. என்ன ரதி, எதுக்காக அழற? ஒண்ணும் இல்லைங்க. 23 வருஷமா நாம ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம்.